ஹாய் ஹலோ வணக்கம் எஸ்பி கேமர் ஷோபாய் எஸ்பி கேமர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மைண்ட் கிராஃப்ட் தான் வந்திருக்கோம். ஸோ மைண்ட் கிராஃப்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெட் வார்ஸ் தான் ஆட போகிறோம். ஸோ பெட் வார்ஸில் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு வின்னாச்சு எடுக்கணும். ஒரு வின்னு எடுத்தால் தான் இந்த வீடியோ முடியும். ஒரு வின்னு கூட எடுக்கலன்னா அவ்வளோதான், நானே முடிச்சிடுவேன், ஏன்னா ரொம்ப காண்டாகும். ஸோ இங்கே ஒரு ஆபி இருக்கும் வெஸ். இந்த ஆபி இப்போயும் இருக்கான்னு தெரியல, ஆனால் லைட்டாக அங்கே எடுக்க மாதிரி தெரியுது, உங்களுக்கே பார்த்தேன்னு தெரியும். ஸோ ஓகே, அதெல்லாம் பார்த்து கவலைப்படாமல் வந்து டக்குன்னு கேம்குள்ளே போயிடலாம் வாங்க வெஸ். ஸோ நம்ம 2v2 போவோம், ஏன்னா 2v2வில் பெட்டர் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வின்னாவை. ஸோ ஓகே, எல்லோ டீமா நம்ம. ஓகே, நம்ம டீம்மேட் இவங்க தான், பார்க்கவே ரொம்ப டர்ராகிறா இந்த. ஓகே 3-2-1 ஓகே பஸ். ஸோ அட்லீஸ்ட் இந்த கேமில் நம்ம ஃபஸ்ட்டு கேமில் எப்படியும் வின் ஆக மாட்டோம், ஏன்னா ஃபஸ்ட்டு கேம்லாம் நம்ம வின்னாகி இந்த சரித்திரமே இல்லை. எல்லா கோல்டையும் அவங்களே எடுத்துக்கினா நம்மளுக்கு என்ன தருவாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே நம்ம டிஃபென்ஸ் தான் வேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நிறைய உள்ளு வாங்கி ஃபஸ்ட் நம்ம பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் பஸ். ஸோ பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம போய் வுட்டு எடுப்போம்னு நினைக்கிறேன். வுட்டு எடுக்கிறோம். வுட்டு எடுத்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவோம். அடுத்தது காங்க்ரீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லைனா பேசாமல் வுட்லேயே பண்ணிடலாம், இல்லைனா பேசாமல் இதிலே பண்ணிடலாம். சரி வுட்லேயே பண்ணுவோம், ஆனால் அதுக்கு நிறைய வுட்டு வேணும் பஸ். ஓகே டக்குன்னு ஓ டே ஸோ டக்குன்னு ஓகே ப்ளீஸ். ஓகே ஷிஃப்ட்டு பண்ணுறேன். ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் போல இருக்குது பஸ், ஆனால் என் ஃப்ரெண்டாக கண்டிப்பாக இருக்க மாட்டான். நம்ம எப்படி போனால் செத்துருவோம். இப்போ என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு பெட்டே ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வுட்டு, இங்கே ஒரு வுட்டு, இங்கே ஒரு வுட்டு, இங்கே ஒரு வுட்டு, இந்த வுட்டு தேவையில்ல மஸ்ட். ஓகே நம்ம ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண போகிறான் பஸ். அட்டாக் பண்ணுவானா? நம்ம போய் குதிக்க பார்ப்போம். ஓகே அவனே குதிச்சிட்டான், ப்ளீஸ் அவனை தள்ளி விட்டு. நம்ம ஃப்ரெண்டு தான் பஸ் வின்னாக இருக்கான். ஓகே ஃபஸ்ட்டு இந்த பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் கரும். ஓகே இன்னும் ரெண்டு வுட்டு வேணும் பஸ் நம்மளுக்கு. இன்னும் அந்த 2 வுட்டு எடுத்தா அவள் தான். ஓகே இப்போ நம்ம அவனுக்கு கொண்டு அவனுக்கு சும்மா இருக்கு பார்த்து நினச்சேன்டா, அவனுக்கு சும்மாவே இருக்க மாட்டானுங்க. பெட் டிஸ்ட்ராய். ஐயோ என்ன விஸ் பண்ணுறது. ஐயோ போய் சட்டூர் கோஜாவாலியா நம்ம போய் தோக்க போகிறோம். ஓகே செத்துறான். ஏன்டா டே இந்த நேரம் நாளாக பார்த்து அட்டாக் பண்ணி செத். ஓகே இன்னொருத்தவன் அவனையாச்சும் அடிக்க முடியும். ஸ்டடி விட்டான், சூப்பர்ரா. ஸோ ஃபஸ்ட்டு கேமே ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. ஸோ வாங்க செகண்ட் கேம்குள்ளே போகலாம். செகண்ட் கேம் ஓகே நம்ம என் ஃபேவரட் கலர் ப்ளூ டீம் தான் வின் ஆகணும். என்ன 2 மேட்ச்சு பொண்ணு ஸ்கின் வச்சுட்டே வரானுங்க. ஓகே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளேயர்னு நினைக்கிறேன் இவன். டக்குன்னு போய் கோல்டு அயன்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா இப்போ ஸ்ட்ராட்டஜி இருக்கும். முதல்ல இந்த ஸ்கின்னை மாத்திரம் எல்லாமே சரியாக போயிடும். ஓகே ஹாய் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளேயர் தான். ஸோ போன மேட்ச் பண்ண தப்ப இந்த மேட்ச் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இதிலே பண்ணிடுவோம். நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் பஸ். ஒரு கீபோர்ட் மாதிரி வாங்கி இதில் கனெக்ட் பண்ணி மைண்ட் கிராஃப்ட் பெட் வார்ஸ். ஆனால் நான் முதல் டைம் கீபோர்டு மவுஸில் வச்சு விளையாட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அப்படின்ட்டு. கெத்தாக இருக்கும்ல. ஓகே ஃபஸ்ட்டு இந்த சவுண்டை குறையணும். சும்மா நொயின்னு இது உங்களுக்கு கேட்குமான்னு தரல, நான் எனக்கு ரொம்ப கேட்டுக்கினே இருக்குது. ஸோ வாங்க ஓகே சவுண்டு குறைச்சாச்சு. இப்போ வந்து போய் ஃபஸ்ட் நம்ம கியர் அப் ஆகணும் பஸ். கியர் அப் ஆகிட்டு ஃபஸ்ட் நம்ம போய் எல்லா பெட்டையும் உடைக்கணும். நம்ம பெட்டை மட்டும் உடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. என்னடா பண்ணுறடி? உள்ளே காங்க்ரீட் வச்சுருக்கோம், சூப்பர். ஸ்பீட் பிரிட்ஜ் கொஞ்சம் பயமாக இருக்கனால ஸ்பீட் பிரிட்ஜ். ஓகே உள்ள இல்லை, நல்ல வேலை. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் செத்துருப்பேன். யாரா அவன் ரெட் கலர்? ஓகே அவனும் ஃப்ரெண்ட்லி பேர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டானுங்க. இப்படி பண்ணுவானுங்க ஆனால் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ ஓகே கடன்னு வேலையை பார்ப்போம். இவன்டா என்னடா பண்ணி வச்சுருக்கா? ஐயோ ஓகே ஃபஸ்ட் நல்லா நம்ம நிறைய வுட்டு வாங்கணும். நிறைய உள்ளு வாங்கி மற்ற பேஸுக்கு போய் அட்லீஸ்ட் நம்மளாச்சும் உடைக்கணும். நம்ம மற்றவங்க உடைக்க விட்டு நம்ம வேடிக்கை பார்த்து அடுத்து நம்ம போய் நிறைய டைமண்ட்ஸு கலெக்ட் பண்ணி நம்ம வெப்பன்ஸ்லாம் இது பண்ணணும்.
தெரிஞ்சு அதான் இங்கே ரொம்ப பெரிய இதுவாகவே இருக்க போகுது. வெப்பன்ஸ் இந்த கேமில் ஆக்ஸ் யூஸ்லெஸ் ஃபஸ். ஆக்ஸ் தான் இருக்கிறதுல நிறைய டேமேஜ் பண்ணும். ஜம்ப் அட்டாக் பண்ணால் சூப்பர் டேமேஜ் பண்ணும். ஆனால் ஆக்ஸ் ரொம்ப யூஸ்லெஸ் இந்த கேமில். வெறும் வுட்டு கட் பண்ண தான் யூஸ் ஆகும். இந்த கேம்லேயே சோடு தான் கொஞ்சம் நல்ல இது. சோடு போவன் நேரம். கேவஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ டைமண்ட் இருக்குது நம்ம 10 பார்த்தீங்கன்னா 8 டைமண்ட் இருக்குது வஸ். ஸோ இந்த 8 டைமண்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 2 டைமண்ட் இருந்தால் நம்ம இதை அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ சோர்டில் அப்கிரேட் பண்ண முடியும். ஒரு சோர்டு அப்கிரேட் வந்து 10 டைமண்ட் வஸ். ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ ஃபயர் பால் ஒன்று அது இவனை ஒன்று வாங்கிக்கலாம். இவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான். இவனை இங்கே வைப்போம். நான் ஏன்டா ஃபயர் பாலை தூக்கி போட்டேன். ஐயோ வஸ் நான் ஒரு முட்டாள் வஸ். தேவையில்லாமல் ஃபயர் பால் தூக்கி போட்டேன். சை ஓகே ஓகே வஸ். ஸோ இப்போ வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? ஐயோ ஒன்றும் புரியலையே. ஏதாச்சும் ஒரு பெட்டு கூட டிஸ்ட்ராய் ஆகலை வஸ். நம்மளா அட்லீஸ்ட் போய் டிஸ்ட்ராய் பண்ணோம். ஓகே டக்குன்னு கொள்ளு நம்ம சாவக்கூடாது. ஷோ 2 ஹார்ட்ஸ் 2 ஹார்ட் 10 டைமண்ட் வச்சுருக்கேன். ப்ளீஸ் சாவக்கூடாது ப்ளீஸ். ஃப்ரெண்டு செத்துட்டாங்களா என்ன? பஸ் ரெட் டீமை யாரோ காலி பண்ணுகிறாங்க. இங்கே லீடர் போல பார்த்தாலும் தெரியும் பஸ். நம்ம வந்து லைட் ப்ளூ, பர்பிள், எல்லோ இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஓகே ப்ளீஸ் இப்போ வந்து நம்ம என்ன வாங்கலாம்? டைமண்ட் ஸ்வாடில் வாங்க உள் வாங்கி நம்ம நல்லா. இவன் என்ன பண்ணுவான்? இவனை வச்சு நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணலாம். என்னடா பண்ணுற ஓவர்ஸ்? இவன் அந்த பிரிட்ஜு பண்ணுவான். ஐயோ இவனே இங்கே வச்சேன். போய் கரெக்டாக கீழே வச்சுருங்க. தப்பான்ட்டேன். ஆர்மர் வாங்கணும்னு இது. இவங்களாம் ஆர்மர் போட்டுக்கிறாங்க. நம்ம பாஸ் அப்புறம் வாங்கிப்போம். ஸோ நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு பிரிட்ஜ் பண்ணி போய் இது பண்ணலாம் பஸ். ஸ்பீட் பிரிட்ஜு வந்து ஈஸி தான் வேறு. சொன்னால் என்ன பண்ண ரொம்ப இப்போ ஓவராக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே உள்ள கூட சான்ஸ் இருக்குது. பார்த்து பிரிட்ஜ் பண்ணுவேன். பயமாக இருக்குது. அப்படி கை நடுங்குது. ஏன்னே தெரிலையே. ஓகே டப்பீஸ். என்னடா இது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி இன்னொன்று இடத்த போகுது. நான் வந்து ஜிக்ஸாக்காக வைக்க பார்க்குறேன். ஆனால் அது இப்படி போகுது. ஓகே கரெக்டாக வருது. ஓகே இதை பாருங்கள் காண்டாவது வஸ். ஓகே ப்ளீஸ் ஓகே எவ்வளோ டைமண்ட் கிடைக்குது பார்ப்போமா? எவ்வளோ 5 டைமண்ட் கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ் கீழே விழுந்துருப்போம். பர்பிள் எனக்கு தெரிஞ்சு எல்லோ தான் வச்சு நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். இது கீழே விழுற மாதிரி. ஓகே தேங்க்யூ ஃபார் த மெட்டீரியல்ஸ். 7 டைமண்ட். ஃபஸ்ட் இந்த அயனு கோல்டில் தூள் வைக்கணும். இந்த உள்ளே கூட எடுத்துக்குள்ள வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு உள்ள மட்டும் நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட் அந்த 7 டைமண்ட் செக்யூர்டாக வச்சுக்கணும். ஆமாம் இப்போ வந்து 2 ஃபயர் பால் வாங்கிக்குவோம். தெரிஞ்சு நம்ம போய் ஏதாச்சும் பெட்டை உடைக்க போகிறோம். பெட்டை அடிக்கலாம். ஏன்னா இந்த கேம் ரொம்ப நேரம் போயினுக்குது. எனக்கு ரொம்ப வெறி ஆகுது. போய் ஃபஸ்ட்டு டைமண்ட் கலெக்ட் பண்ணி ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணுவோம். சோடா அப்கிரேட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். சோடா இல்லை சோடா அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா? ஐயோ சோடை தவிர மிச்சம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்கிரேடு. இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கலாமா? டவுட்டாகவே இருக்குது பஸ். தெரிஞ்சு வச்சு வாங்கலாமா அப்டேட் பண்ணலாமா? ஏதாச்சும் வாங்கி தொலைறோம். என்ன வாங்க முடியும்? சோடை வச்சு என்ன பண்ண முடியும்? ஐயோ அயனார் 20 டேய் 12 தாண்டா இருக்குது. அயனா மாதிரி 20. அப்போ சோடே வாங்கிடுவோம். சோடு டைமண்ட் சோடு வச்சு நான் என்ன பண்ண போகிறோனோ. இப்போ 2 சோடை எடுத்து உள்ளே வச்சிருவோம். அயனும் இதை வச்சு உள்ளே வச்சுருவோம். வந்து எவனாலையும் அடிக்க முடியாது. அப்படியே அச்சு கொண்டுருவேன் எல்லாரையும்.
அவ்வளோ பவராக இருக்கிறேன் ஃபஸ்ட் நான். ஓகே ஓகே பர்பிள் டீம் சத்தியமாக எனக்கு தெரிஞ்ச நான் இனிமேட்டு ஷோ நெக்ஸ்ட் கேம்லேருந்து கிராஸ் வச்சோம். ஷோ டைமண்ட்ஸ் வாடு போச்சு. நெக்ஸ்ட் கேம்லேருந்து கிராஸ் வச்சான். கிராஸ் ஈஸியாக இருக்கும் போல இருக்குது பிவிபிக்கு. ஏன் இந்த கேமில் வைக்கலனா எப்படி நடு மேட்ச்சில் இப்போ வந்து நான் மாற்றினே இருக்கேன். இப்போ இது பண்ணுறானுங்க பஸ். 2 பேர் பெட்டி வச்சிட்டானுங்க பஸ். நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஓகே இப்போ எல்லோ இப்போ நம்ம பர்பிளை தோக்கடிக்கணும். பர்பிள் வரான் நான் முட்டை. ஐயோ எங்கே போயிட்டான். துர்காம் பஸ் எங்கே இருக்கான்? அப்பா 11 டைமண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் இதை போய் செக்யூர் பண்ணும். ப்ளீஸ் டக்குன்னு போ. சோடா அப்கிரேட் பண்ணிடலாம். சோடா அப்கிரேட் பண்ணால் அவ்வளோதான். ஷார்ப்னஸ் 1 கிடைக்கும். இந்த ஷார்ப்னஸ் 1 வச்சு எல்லாரையும் கொள்கிறோம். இப்போ வந்து 2 செயின் மேலே ஆர்மர் அவ்வளோதான். ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இப்போ சோடும் இருக்குது கையில். சோடு இன்னொன்று அப்கிரேட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். ஆனால் எனக்கு பண்ண முடியுமான்னு தெரில. ஓகே ஃபஸ்ட்டு வாங்க பர்பிளில் போய் அடிப்போம். இங்கே தான் இருக்கான். போய் செம்ம ஸ்மூத்தாக போய் முடிச்சு விட்டு வந்துடணும். இல்லை பர்பிள் இல்லை, அது எல்லோ இங்கே தான் இருக்கான். ஓகே மேலே போனால் அடிக்க முடியாதா? எங்கே தடவை அடிக்கிறான்? டேய் பா எச்சாட்டம் முதுகில் வந்து அடிக்கிறான் பாருங்களேன் பஸ். பாருங்க பஸ். ஷோ இவன் கிட்ட போய் தோக்குறோமே. ஸோ நம்ம இவனை ஃபஸ்ட்டு கொண்டுணும் பஸ். நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், ஒரு போ வாங்கலான்னு நினைக்கிறேன் பஸ். ஏன்னா போ வச்சு இவனை ஈஸியாக முடிக்க முடியும். ஓகே ஸோ போ வச்சு இவனை ஈஸியாக முடிச்சு ஓகே பஸ். ஸோ இவனை ஃபஸ்ட்டு டக்குன்னு முடிக்கணும் பஸ். ஓகே ப்ளீஸ் ஓகே கருமண்டா. ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரில. அங்கங்கே பராக் பார்த்தா எப்படி பஸ்? பராக் பார்க்கறதுனால தான் இப்போ நம்ம தோக்குறோம். ஏதோ இது என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரில. இதுக்கு மேலே நான் எப்படா ஏறுவேன்? ஐயோ கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் பேசுகிறாங்களே. இப்போ என் ஐடியா என்னென்னா, நான் வந்து இப்போ ஒரு போ வாங்க போகிறேன். போ வச்சு அவனை அடிக்க போகிறேன் பஸ். இப்போ அதுதான் என் பிளானே. போ வச்சவனை வச்சா ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் டைமண்ட்ஸ் வச்சுருந்தேன். ஓகே அது எடுத்தால் 13 டைமண்ட்ஸ். 13 டைமண்ட்ஸ்ன்றான் பாருங்கள். 8 டைமண்ட்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் ஒரே ஒரு டைமண்ட். இன்னும் 2 டைமண்ட். ஓகே 13 டைமண்ட்ஸ் வச்சுருக்கேன் பஸ். ப்ளீஸ் இப்போ சத்தான் பஸ் அவன். ஓகே தேங்க்யூ ஃபார் த மெட்டீரியல்ஸ். உள் ஓகே ஒரு போ சரி. ஓகே எவ்வளோ இது? 10 கோல்டுக்கு. ஓகே 8 அரசு வச்சு இப்போ அவனை முடிக்கணும். தம்பி ஒன்றை தான்ப்பா கொல்லான்னு பேசியிருந்தேன். வாப்பா ஓகே மிஸ் பண்ணிட்டேன் பஸ். என்னது எனிமி என்டரா? எங்கடா நீ? ஐயோ கருமுண்டா. நீ இப்படி தான் வஸ் பண்ணுறான் பாருங்க வஸ். எப்படி பைத்திய மாதிரி போய் மேலே உக்காந்துக்கிறான் வஸ். தெரியாத இதுவாக இருக்கான். ஓகே நம்ம இதை அடிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நீ போய் சண்டை போடு, நான் பேக்கப் கொடுக்குறேன். எப்படி ஒளிஞ்சிட்டு அட்டாக் பண்ணுறான் பார்த்தீங்களா வஸ். இப்படி தான் சில நான் ஏன்டா கீழே இல்லை. ஐயோ பெட் அடிக்க போகிறான்.
ஓகே ஓகே தேவையில்லாமல் சோடு மாட முட்டேன். சரி வா பாய் வஸ்.